வீட்டில் தினமும் இதே தாங்க சண்டை பாருங்க. இதே தான் எங்கள் வீட்டில். பாலை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு உனக்கா எனக்கா, சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு எனக்கா எனக்கா, அவங்க மட்டும் சைக்கிள் வாங்குது, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு மட்டும் வாங்கணும், எனக்கு வாங்கி கொடுக்கணும். லீவ் விட்டா பாருங்க இதே தாங்க. 2 பேருமே வச்சுப்போம். எல்லார் வீட்லேயும் அப்படி தானே. கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்க. பொண்ணு பாருங்களா அழுகுறா சரிங்களா. இதே தாங்க எல்லார் வீட்லேயும் இதே தான். உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி தான் பசங்களுக்கு அமக்கலம் பண்ணாங்களா அப்படின்னு கம்மான்னு சொல்லுங்கள் சரிங்களா. யார் வீட்டில் என்னென்ன பசங்க பண்ணுவாங்க சரிங்களா. என்னதான் நம்ம பார்த்து செஞ்சாலும் கட்சியில் எங்கே திரும்ப அன்பு பாசம் போவோம் அப்பா அம்மாவில். எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்திருக்கேன். அதனால் என்ன அம்மா சமைக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் காலை இட்லியும் சாம்பாரும், மத்தியானம் வடை போட்ட மோர் குழம்பு. நான் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வந்தாவே அம்மா ஸ்பெஷலாக இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் குழம்பு வச்சுட்டு வடை சுட்டு போடுறது. உங்களுக்கெலாம் உங்கள் அம்மா வீட்டில் போனால் என்ன குழம்பு பிடிக்கும், உங்கள் அம்மாலாம் உங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா. வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீடு. டைம் தவறி சாப்பிட்ற இடம்னு பார்த்தீங்கன்னா மாமியார் வீடு. ஆமாங்க, மாமியார் வீட்டிலலாம் அங்கே எந்திரிச்சுமா நம்ம வேலை உண்டு, அது பசியே தோணாது, அந்த வேலையிலே போயிடும் சரிங்களா. காலையில் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு கிடையாது அப்படி போயிடும். நிறைய பேருக்கு நான் சொல்ல, ஒரு சில பேருக்கு தான். இதே அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா காலையில் எந்திரிச்சோமா, ஒரு காஃபியை குடிச்சோமா, வேலையை முடித்தோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு போவோம். நீங்களாம் உங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் சரி. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.